பிரேஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 26ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்ரஹாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்நிதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய அப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்நிதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்நிதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தரு. உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். கர்த்தர் அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றினார். அப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தனால் கர்த்தர் அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றினார். நான் உன் சந்நிதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்நிதிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அதேபோல் ஈசாக்கு அவர் தரிசனமாகி, நான் சொல்லும் தேசத்திற்கு நீ செல், அதிசயில் விதை விதை, அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அதேபோல் ஈசாக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் சொன்ன தேசத்திற்கு சென்றான். அதேபோல் அவன் விதை விதைத்தான் அந்த நாட்டிலே. அது 60-100 பலன் கொடுத்தது. அதனால் அவன் ஐஸ்வர்யனானான். அவன் ஆசீர்வாதம் பலுகும் பெருகுமானது. அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடை வேலைக்காரர்களும். அவன் பலுகி பெருகினான் ஆசீர்வாதத்தினாலே. அதை பார்த்த ராஜாக்களும் ஆச்சரியப்பட்டார்கள். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நாளிலே அந்த வார்த்தைகளெல்லாம் நிறைவேற காரணம் அப்ரஹாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடந்ததனால் அவர் சந்நிதி ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே நாமும் தேவனோடு இருந்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவர் வார்த்தைப்படி நாம் நடந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளது. அவர் வார்த்தை சொன்னால் நிறைவேற்றுகிறது.